மாநில அமைச்சராக மத்திய அமைச்சராக இன்றைக்கு அமைச்சராக இருக்கிற வரைக்கும் நான் எந்த படத்தையும் விட்டு விடுவதிலே தவறு இல்லை. எனவே அந்த வகையில எனக்கு இருக்கக்கூடிய ஒரே பொழுதுபோக்கு என்பது சினிமா பார்ப்பது ஒன்றுதான். திரைப்படத்துறையை பொறுத்த வரைக்கும் புதுக்கோட்டை என்றைக்குமே நினைவில் நிற்கின்ற வண்ணம் PU சின்னப்பாவை தந்த மண் இந்த மண், ஜெமினி கணேசனை தந்த மண் இந்த மண், AVM ராஜனை தந்த மண் இந்த மண், அதே போல இன்றைக்கு நம்முடைய போஸ் வெங்கட்டை தந்திருக்கிற மண்ணும் இந்த மண் தான். அதே போல பல்வேறு இயக்குநர்களை தந்திருக்கிற மண்ணும் இந்த மண் தான். எனவே என்றைக்குமே கலைத்துறைக்கும் புதுக்கோட்டைக்கும் எப்பொழுதுமே ஒரு தொடர்பு உண்டு. எனவே கலைஞர்களை உற்சாகப்படுத்துவது, அதே போல தென்னிந்திய நடிகர் சங்கத்திலே ஒரு தேர்தல் நடந்தால் அந்த தேர்தல் புதுக்கோட்டையில் இருக்கக்கூடிய நம்முடைய நாடக கலைஞர் சங்கத்தை நம்பித்தான் இருக்கிறது. அவர்கள் யாருக்கு ஓட்டு போடுறாங்களோ அவங்க தான் ஜெயிப்பாங்க. ஆக தேர்தலிலேயுமே இங்கே வாக்களிக்கக்கூடிய வாக்காளர்களை கொண்டிருக்கிற அமைப்பாக புதுக்கோட்டை நாடக நடிகர் சங்கம் இருக்கிறது என்பதையும் நம்முடைய நாட்டுப்புற கலைஞர்கள் சங்கம் இன்றைக்கு சிறப்பாக அதை வழிநடத்திக் கொண்டிருக்கிறது என்பதையும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். மாவட்ட செயலாளர்கள் மாநில அமைச்சராக மத்திய அமைச்சராக இன்றைக்கு அமைச்சராக இருக்கிற வரைக்கும் நான் எந்த படத்தையும் விட்டு விடுவதிலே தவறு இல்லை. என்னை அளவுக்கு யாரும் அமைச்சரவையிலையும் சினிமா பார்த்துருக்க மாட்டாங்க. தலைவர், துணை முதலமைச்சர் தவிர. ஏன்னா அவங்க 2 பேரும் எல்லா பிரிவுகளும் பார்த்துருவாங்க. அதுக்கப்புறம் தான் நாங்கள் பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். எனவே அந்த வகையில் எனக்கு இருக்கக்கூடிய ஒரே பொழுதுபோக்கு என்பது சினிமா பார்ப்பது ஒன்றுதான். வேறு எந்த பொழுதுபோக்கையும் நான் வைத்துக் கொள்ளவில்லை. எனவே அது ஒரு நல்ல ஆரோக்கியமான பொழுதுபோக்கு தான். எனவே ஆனால் எந்த படமாக இருந்தாலும், மோசமான படமாக இருந்தாலும் போய் உட்கார்ந்து பாவம் தயாரிப்பாளர் எடுத்திருக்காங்க, பார்த்து விட்டு வருவோம் என்று வருகின்றவன் தான் நான் என்பதை சொல்லிக் கொள்கிறேன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.